ஜபத்தை விட்டுறாதீங்க, பைபிள் படிக்கிறத விடாதீங்க, ஆலயத்தை விடாதீங்க, யாரு மேலேயோ காரணம் காட்டி தோத்துறோம் ஊழியத்தை விட்டுறாதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை விட்டுறாதீங்க. இவ கூட சேர்ந்து நான் போக மாட்டேன், இந்த பொம்பளை கூட சேர்ந்து நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், அந்த வீட்டு சபத்துக்கு இந்த பொம்பளை வர்றதுனால நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆளுகளை காரணம் காட்டி ஊழியத்தை விடாதீங்க, மனுஷங்களை காரணம் காட்டி சபையை விடாதீங்க, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை விடாதீங்க, உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை விடாதீங்க. ஆமேனா? அப்புறம் நாளைக்கு அந்த அக்கா பரலோகம் போவா, தோத்துறான், இந்த அக்கா பரலோகம் வர்றதுனால நான் பரலோகம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன பேச்ச காணா? அந்த அக்கா வர்றது வராது ரெண்டாவது, நாம் பரலோகம் போகணும். என்ன சத்தத்தை காணா? அந்த குடும்பம் வரணும் வரலாம், அது எனக்கு ஆசை தான், வரணும் தான், ஆனா நாம் பரலோகத்துக்கு போகணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? மனுஷருக்காக ஒரு நாளும் நம்ம கர்த்தருடைய காரியத்தை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. ஜெபத்தை விடக்கூடாது, பரிசுத்தத்தை விடக்கூடாது, வைராக்கியத்தை விடக்கூடாது, விசுவாசத்தை விடக்கூடாது, ஆலயத்தை விடக்கூடாது, ஊழியத்தை விடக்கூடாது, பொறுப்பை விடக்கூடாது, சாணத்தை விடக்கூடாது. கர்த்தருக்குரியவைகளை விட்டு விடாதிருங்கள்.